யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டு மாடித்தோட்டம். வாங்க பார்க்கலாம். நாட்டு செம்பருத்தி, அதாவது ஒத்த செம்பருத்தியை பற்றி பார்க்கலாம். ஒரு சில ஒத்த செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு நான் ஊர்லேருந்து ஒரு குச்சி தான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். புதுசாக மாடித்தோட்டம் ட்ரை பண்ணுறவங்க இது வச்சிங்கன்னா உங்களுக்கு எளிதில் வளரக்கூடியது. ஒரு 10-15 நாள்லேயே தளிர் விட்டு உங்களுக்கு கொஞ்ச நாள்லேயே பூ பூக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் அந்த பூவை சாமி கூட பறித்து வைக்கலாம். அந்த பூ காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் எண்ணெயில் போட்டு தேய்ச்சி வந்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு முடி கூட நல்லா வளரும். அல்சர் உள்ளவங்க இது தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 2-3 பூ சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அல்சர் விரைவில் குணமாகும். இந்த செடியை நீங்கள் ரொம்ப வெயில் படுற இடத்துல வைக்காமல் கொஞ்சம் இணல் உள்ள இடத்துல வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா பூ பூக்கும். வெயில் அவ்வளோவா தாங்கக்கூடியதில்லை. உங்களுக்கு ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும், தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். நீங்கள் தண்ணி காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் நார் இல்லை, அதை நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா தண்ணி ஈரப்பதம் அது இருந்துகிட்டே இருக்கும். இந்த செடியில் பூச்சி தாக்குதல்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா இருக்காது. ஒரு சின்ன மாவு பூச்சி, வெள்ளை பூச்சின்னு கூட சொல்லுவாங்க, அது இருந்ததுன்னா இதாக இருக்குது பாருங்கள். இதுதான் வெள்ளை பூச்சி. இது லைட்டாக ப்ரெஸ் வச்சு எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும். சரியான வெயில்னால பூலாம் காஞ்சி போயிடுச்சு பாருங்கண்ணா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.